அவனை புரிஞ்சுக்காம தேவையில்லாம எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கிய? என்ன கேப் கிடைச்சா அதுக்குள்ள புகுந்து வரலான்னு பாக்குறீங்களா? யாரு அழைச்சவங்களை இப்ப? புரிதல்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? சும்மா அடுத்த விஷயத்துல மூக்க நுழைக்காம போய் வேலை இருந்தா பாருங்க. சக்தி நான் ரேணுகா, யாரு அடுத்தவன்? யாரு அடுத்தவன்? ஏன் தம்பி எனக்கு அடுத்தவனா? உனக்கு ரொம்ப உறவா? டரே, எங்களுக்குள்ள வருத்தம் இருக்கு, சண்டை இருக்கு, எல்லாமே இருக்கு. அது நாங்க பாத்துக்கிறோம். அதுக்காக அவன் என் தம்பி இல்லைன்னு ஆயிருமா? எவனாவது ஒருத்தன் வந்து என் தம்பி மேல கை வச்சு இங்க போயிடானா பாப்போமே. அடியா அப்பா, என்ன உங்க தம்பி பள்ளிக்கூடத்துல படிக்கையில அவனை யாரோ அடிச்சாங்க, நீங்களும் கதிரும் சேர்ந்து அந்த பையில ஓட விட்டு அடிச்சிய. இந்த கதையை தானே சொல்ல போறிய? 1000 முறை இந்த கதையை சொல்லித்தான் உங்க அண்ணன் எங்களை கொல்லுவாரு. ஏன் உங்க அண்ணன் தான் அவனை தலையில தொங்கிட்டு உரிச்சாரு? அப்ப என்ன இந்த வாய் ஒண்ணும் பேச காணா? இப்ப வந்துட்டிய தேவையில்லாத பேச்சு. யாரு யாரு படுத்தினாக? என்னமோ அப்படியே கூடவே இருந்து பார்த்த மாதிரி பேசுறியா? தருங்க, நீங்க நம்புங்க, நம்பாட்டி போங்க. அதை பத்தி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்ப தேவையில்லாம அவனை போட்டு படுத்தாதீங்க. யார நாங்க படுத்துறோம்? இந்த வீட்டுக்கு எங்க தம்பி குழந்தை வர்றது எங்களுக்கு சந்தோஷம்தான். எங்க அப்பா ரைட்டு. அவர் புள்ளைய அப்படியே சீவி சிங்காரிச்சு வளர்த்துட்டாரு. இப்ப அடுத்து தம்பி குழந்தைக்கு வரவேற்பு பந்தல் போடுறாரு. முடியல. ஏமா உன் வாய அந்த திருவாயை கொஞ்சம் மூடிட்டு. எங்க தம்பி விஷயத்துல நாங்க எப்பவுமே ஆறுதலா தான் இருப்போம். இந்தாரு, எங்களுக்கு அவனை பிடிக்குதோ பிடிக்கலையோ, இல்ல அவனுக்கு எங்களை பிடிக்குதோ பிடிக்கலையோ, அதெல்லாம் வேற விஷயம். இப்ப அவன் பேசுறது எல்லாமே நியாயமா தானே இருக்கு. கீழே இருந்து காது கொடுத்து கேட்க முடியல. என்ன பேச்சு பேசிட்டு இருக்கிய? ஓஹோ, எல்லாத்தையுமே உங்க பிளானா போட்டுக்கலாம்னு நினைக்கிறீங்களோ? வாடா, தேவையில்லாம என்ன பேசியிருக்காரு? அந்த காலத்துல பொம்பளை ஆளு எல்லாம் குடும்பம் நடத்துறதையும் குழந்தை பெற்றுக்கிறதையும் தான் வாழ்க்கையா நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் வீட்டில் இருக்கவங்களெல்லாம் நல்லா கவனிச்சிட்டு இருந்தாங்க. அதை மீறி தான் அவங்களுக்கு கொண்டாட்டமே. ஆனா இப்போ கொண்டாட்டமே தான் வாழ்க்கையா வச்சிருக்கிய.